மாஸ்டர் வணக்கம். இந்த யாத்திரை தொடங்கின அந்த சண்டே மார்னிங்லேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த ட்ரெயினில் வரும்போது ஒரு டேரக்டரை மீட் பண்ணேன். சென்னை போர்ட்டோட டேரக்டரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட நல்லா பேசிட்டு வந்தோம். இந்த மாதிரி எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு கைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு வரோம்னு சொன்னோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் ஏன் எதுக்குன்ற கேள்விகள் இருந்தது. பட் அங்கே திருப்பாம்புரத்தில் முரளி அண்ணாவோட எக்ஸ்ப்ளனேஷனில் தெரிஞ்சது, நீங்கள் எதையுமே சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லலை, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் கைட் பண்ணியிருக்கீங்கன்றது நல்லா புரிஞ்சுது. சில நேரம் நீங்கள் சொல்கிறத கேட்காம கூட இருந்திருக்கிறோம் மாஸ்டர், மன்னிக்கவும். பட் நீங்கள் அந்த முரளி அண்ணா சொன்னது, அதுக்கப்புறம் நம்ம கூட பயணித்த மற்ற தியானிகள் எல்லாம் சொன்னது, மாஸ்டர் சொல்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், மாஸ்டர் சொல்கிறோம் அப்படியே கேட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ரொம்ப நல்லா உங்களுடைய அட்டென்ஷனை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, அதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நாள் அந்த திருப்பாம்புரத்தில் அந்த பரிகாரம் செய்யும்போது அந்த நாள் எனக்கு எந்த சிந்தனையுமே இல்லை, நம்ம என்ன வேண்டணும் எது பண்ணணும், ஒரு ஜீரோ ஸ்டேட்டாக இருந்தது மைண்டு. அடுத்த நாள் எனக்கு வந்து திருவிடை மருதூரில் அந்த பரிகாரம் செய்யும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் அக்ரி பண்ணுறேன். சில நேரம் நம்ம நல்லதே நினச்சிருந்தாலும் நம்மளை வார்த்தைகளால் சிலரை காயப்படுத்தியிருக்கலாம். அதுக்கு நிறைய நான் வந்து மனதார அந்த அந்த பரிகாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் அங்கே கைட் பண்ணி கொடுத்தவங்க, அங்கே வந்து நீங்கள் எது நினச்சாலும் இது வந்து 6 மாதத்துல ஜெயம் அப்படின்னு அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அது ஒவ்வொரு விஷயமும் அங்கே போய் ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் அந்த வேஷ்டியும் கொடையும் கொடுக்க சொல்லும்போது, நீங்கள் ஏதோ வாங்கியிருக்கோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது கொடுக்கும்போது தான் அந்த ஃபீலை நான் உணர்ந்தேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அங்கே இருக்க போகிற எல்லாருக்கும், அங்கே இருக்க சன்னியாசிகளுக்கு காசு கொடுக்கும்போது இருக்க அந்த ஃபீலிங், கொடுக்கறதுல இருக்க சந்தோஷத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க. எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். ரொம்ப 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 நன்றி. உங்களோட கைடன்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதுக்கு நான் பாலாஜி கிட்ட சொல்லிட்டேன், பாலாஜி நீ ஆஃபீஸுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ பண்ணிக்கோ, நான் வந்து இந்த ரிலேட்டடில் போய் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடித்தேன். நாங்கள் 2 பேரும் ரொம்ப கிளியர் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த பயணத்தில். இந்த யாத்திரையில் வந்து கடவுளோட அனுகிரகம் உங்களோட தயவில் கிடைச்சது, அதுக்கு பெரிய நன்றி. அதுவும் இல்லாமல் போகும் பொழுது நல்ல தியானிகளோடு பயணித்தது இன்னமும் ரொம்ப இனிமையாக இருந்தது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்த சொன்னது. ஜெயசீலன் பிரதர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவசுப்ரமணியன் ஐயா, அப்புறம் விஷால் நிறைய இது பண்ணுறதாங்க. செந்தில் சார் ரொம்ப அமைதியாக நான் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் நிறைய இன்ஸ்பைரிங்காக இருந்தது. மகேந்திரன் எல்லாருக்கூடையும் பயணித்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு மேலே வந்து திவாகர் ரொம்ப நல்ல விதமாக அப்படி சிரித்த மூஞ்சியோட அந்த பயணம் ஃபுல்லாக கூடயே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி மாஸ்டர். நன்றி நன்றி.